ஒரு கேள்வி கேட்க போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மறுபடியும் கூச்சமா இருக்கு சொல்றீங்க. அப்படியோட கேள்வி சார். அப்படி கூச்சமான கேள்வியா? அதுவும் வந்து கேக்குறீங்க என்ன சகனா தான் சொல்லுன்ட்டு வேற கமெண்ட்ல ஒரு போட்டாங்க. செக்ஸ் வச்சுக்கிறாங்களா சார்? அப்ப வந்து கத்துறாங்க, ஆணும் கத்துறாங்க பெண்ணும் கத்துறாங்க, ஆஹா ஓஹோன்ட்டு. கத்துறாங்கன்னா எப்படி கத்துறாங்க? வலியால கத்துறாங்கன்னு சொல்றியா? பண்ணும்போது கத்துறது இல்ல, அது பேரு. அது ஒரு சுகம், அது இயற்கை. அது எல்லா பெண்களுக்கும் வராது, சில பெண்களுக்கு மட்டும். அது உங்களுக்கு தெரியாதுங்களா? இல்லம்மா, இது நிறைய பேஷண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய ஆண்களுக்கு விந்து வச்சவொன்னு வீக் ஆயிடுது, உடனே ஏஞ்சி போயிடுறாரு. அதுல ஒரு சத்தம் வரும், என்ன ஏஞ்சி போயிட்டுன்னு ஒரு சத்தம் வரும், ஏன் சீக்கிரம் விட்டுன்னு சத்தம் வரும். சில பெண்கள் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்படைஞ்சிருவாங்க. இன்பமா சந்தோஷமா செய்யணும், இல்லையா விட்டுட்டு வந்துடணும், இல்ல செய்யாம விட்டுடணும். இது நிறைய பெண்கள் கேட்கிற கேள்வி இது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகானா. நேர்களே, ஒவ்வொரு டைமும் நம்ம வீடியோல வந்து செக்ஸ் பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு அதை பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு கேள்வி கேட்பறோம் நம்ம சார்கிட்ட. சார் அப்படியே ஆர்வத்தோடு இருக்காரு. கேட்குற கேள்விக்கே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் அடுத்த ஷோல வந்து அதுக்கு எங்களால ரிப்ளை பண்ண முடியும். புதுசா பாக்குற மாதிரி இருந்தாக்கா எங்க சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம சார்கிட்ட போலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சார், நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, கேட்க போறேன்னா இப்பதானே சொன்னாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன சொன்னீங்க என்கிட்ட? ஒரு கேள்வி கேட்க போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மறுபடியும் கூச்சமா இருக்கு சொல்றீங்க. அப்படியோட கேள்வி சார். அப்படி கூச்சமான கேள்வியா? அதுவும் வந்து கேக்குறீங்க என்ன சகனா தான் சொல்லுன்ட்டு வேற கமெண்ட்ல ஒரு போட்டாங்க வேற. அதனால நானே கேட்க வேண்டியது இல்ல. வந்து அனு வந்து பேச விடலாம் நினைச்சேன். நான் தான் பேசினாச்சு, நான் தான் பேசணும். ஓகே ரேர்கள், உங்களுக்காக கேக்குறேன், பேசுங்க. செக்ஸ் வச்சுக்கிறாங்களா சார்? அப்ப வந்து கத்துறாங்க, ஆணும் கத்துறாங்க பெண்ணும் கத்துறாங்க, ஆஹா ஓஹோன்ட்டு. யாருமா கத்துறாங்க? நீங்க கத்துறாங்கன்னா எப்படி கத்துறாங்க? வலியால கத்துறாங்கன்னு சொல்றியா? அதுதான் தெரியலையே. நீ கேள்வியே சரியா எனக்கு புரியலையே. ஆஹா ஓஹோன்னு கத்துறாங்கன்ற, அவர் கத்துறாங்கன்னு சொல்ற. பண்ணும்போது ஆஹான்ற நேர்களே, சகானாவுடைய கேள்வி பாருங்க. ஆஹான்றாங்களா ஓஹோன்றாங்களா கத்துறாங்களா? அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஒரு மாதிரி. அந்த செக்ஸ் பண்ணும்போது வலியால கத்துறாங்களா இல்ல வந்து அது ஒரு ஏமா நீ கத்துறாங்கன்ற சவுண்ட் விடுறாங்கன்னு சொல்லு. சரி ஓகே, சவுண்ட் போடுறாங்க சார். செக்ஸ் சவுண்ட் போடுறாங்களா சவுண்ட் விடுறாங்களா? சவுண்ட் தான் சார் விடுறாங்க. சவுண்ட் போடுறாங்கன்னா நம்ம போடுறதா சவுண்ட், விடுறாங்கன்னு நம்ம விடுறதா சவுண்ட். இப்ப கொரட்டை விடுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பெட்ல இருக்காங்க சார். ஆமா, செக்ஸ் பண்றாங்க. ஓகே. செக்ஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் விட்டு கத்துறாங்களே, அது எதனால கத்துறாங்க? இதுக்கு மேல நேர்ல என்னால கேட்க முடியாது, நீங்களே கேட்டுக்குங்கப்பா. சகானாவுடைய கேள்வி என்னன்னா, சில பெண்கள் சில ஆண்கள் எல்லாருமே இந்த இல்லற ஈடுபாடு பண்ணும்போது இந்த சவுண்டுடைய தன்மை வெளிப்படாது. எப்படின்னா, சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்ச அடையும் போது ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த சவுண்ட் வராது. ஒரு கணவன் ஒரு மினிமம் 20-25-30 நிமிடம் ரொம்ப ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஓரல் செக்ஸ் மூலியமாக வந்து ரொம்ப இன்பத்தை தொடும்போது சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஆர்வத்தோட ஒரு சவுண்ட் வரும், சுகமான சவுண்ட். அது புரியுதுங்களா? அதுதான் வந்து இப்ப வந்து சகானா வந்து கத்துறாங்கன்றாங்க. கத்துறது இல்ல, அது பேரு. அது ஒரு சுகம். சுகத்துல வந்து அம்மா அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் வரும். அது இயற்கை. அது எல்லா பெண்களுக்கும் வராது, சில பெண்களுக்கு மட்டும். அது உங்களுக்கு தெரியாதுங்களா? எதுமா அந்த கத்துறது வந்து நான் கேக்குற ஓகே தான், உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். இல்லம்மா, இது நிறைய பேஷண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு கேட்டாங்க சார். அதான், அதாவது இயற்கையான முறையில ஒரு சில பெண்களுக்கு வந்து வலியினால வந்து கத்துறது வேற. வலியினால வந்து சில பெண்கள் செக்ஸ் பண்ணும்போது கூட அழுவாங்க, கண்ணுல தண்ணி வரும் சில பெண்களுக்கு. அவங்களே சொல்லுவாங்க, அந்த டைம்ல எனக்கு வலியும் தாங்க முடியல, ஆனா அந்த வலியும் தாண்டி ஒரு சுகம் இருக்கு, அந்த சுகத்தால எனக்கு வந்து கண்ணுல தண்ணி வரும் சில பேர் சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு வந்து அந்த சுகத்துல ஒரு சவுண்ட் வரும், அது இயற்கையாவே வரக்கூடிய விஷயம் தான். அந்த சவுண்ட் மூலியமா வந்து அவங்க உச்ச அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதே உச்ச அடையலைன்னா சத்தமே வராது. புரிஞ்சுதா உங்களுக்கு சொன்னது? அது சில பெண்கள் வந்து உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க, அப்ப வரும்போது அவங்களுக்கு ஒரு சுகமான சவுண்ட் வரும். உச்ச அடையும் போது அந்த மியூசிக்ல அவங்களுடைய வாய்ஸ்ல இருந்து அந்த வார்த்தைகள் தானாவே வர்றது. சில பேர் மாமா வந்தா நல்லா இருக்கு மாமான்னுவாங்க, மாமான்னுவாங்க. சில பேர் வந்து அங்கிள்னுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வேற மாதிரி கொண்டு போவாங்க. அது வந்து இன்பத்தை உச்சத்தை அடையும் போது வரக்கூடிய அந்த வாய்ஸ். அதனால வந்து ஆமா, அவங்களே அறியாம வர்றது அந்த நேரத்துல. ஏன்னா அவங்க அந்த அறியாம வர்றதால தான் உச்சம்.
உச்சம் போது பாத்தீங்கன்னா அந்த வந்து சொல்லுவாங்கல்ல சொர்க்கத்துக்கே போன மாதிரி அது ஒரு உச்சம். அது பெண்களுக்கு வந்து அந்த இயல்புலதான் தெரியும். அது உச்சம் அடையும் போது அவங்களுடைய அந்த நினப்பு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுகம். அது வந்து அது உராய்வினால் ஏற்படக்கூடியது. அதுல வரக்கூடிய சவுண்டு அது உண்மையாலுமே அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப பெண்கள் மட்டும் தான் கத்துவாங்க, ஆண்கள் கத்த மாட்டாங்க. ஆண்களும் கத்துவாங்க. ஆண்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சுகமா இருக்கும். பெண்கள் வந்து ஆண்கள் மேல செய்யறது, ஆண்கள் வந்து பெண்கள் மேல செய்யும் போது அவங்களுக்கும் ஒரு சுகம் உண்டு. ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் செய்யற மாதிரிலாம் அந்த அளவுக்கு சவுண்ட் விட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு உச்சம் பெண்கள் அடையும் போது ஒரு சுகத்துல சொல்லுவாங்களே தவிர ஆனா பெண்கள் மாதிரி ஆண்கள் கிடையாது. ஓகேங்களா? இயற்கையாவே பெண்களும் ஆண்களும் சரி 100% 100 பேர்ல 10 பேர் மட்டும்தான் இந்த இன்பத்தை அடைந்து இந்த இன்பத்தின் மூலியமாக ஒரு சுகமான ஒரு வாய்ஸ்ல வரும். அது வார்த்தைகளால் வரலாம், இல்ல வந்து சில பேர் வந்து அன்பால வரலாம், பாசத்தால வரலாம் அப்படி சொல்லுவாங்க. உச்ச அடையும் போது வரக்கூடியது தான். அதனால வந்து அது இயற்கை தான். அதனால வந்து தொந்தரவு இல்லை. அப்படி இயற்கையாவே சவுண்ட் வருது பாருங்க, அவங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க கணவன் கூட. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நேரம் செஞ்சதால் தான் அந்த அம்மா அந்த சவுண்டு விடுறாங்க, அது திருப்தி ஆயிடுறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த இயல்பு கிடைக்காது. நிறைய ஆண்களுக்கு விந்து வச்சவொன்னு வீக் ஆயிடுது, உடனே ஏஞ்சி போயிடுறாரு. அதுல ஒரு சத்தம் வரும், ஏன் ஏஞ்சி போயிட்டுன்னு சொல்லி சத்தம் வரும், ஏன் விட்டுட்டு போயிட்டுன்னு சத்தம் வரும், ஏன் சீக்கிரம் விட்டுன்னு சத்தம் வரும். சில பெண்கள் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்படைஞ்சிருவாங்க, திரும்பி கவுந்தடிச்சு படுத்துக்குவாங்க. டென்ஷன் அதிகமாயிடு ஆக்கி விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவாரு. ரொம்ப ஓரல் செக்ஸ் தான் பண்ணினே வருவாரு. உராய் ஏற்படுற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல அவுட் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த அம்மா ரொம்ப டென்ஷனாவே உட்காந்துங்க. சில பேர் போய் பாத்ரூம்ல போய் தண்ணியை தலை ஊத்தி வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த மூடு அடக்க முடியாது. சில பேருக்கு அப்படி இருக்கு. ஆனா நிறைய ஆண்கள் வந்து பெண்களுடைய மனநிலை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து பலகீனமா வச்சுட்டு அவங்ககிட்ட போய் செக்ஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உடனே விந்து விட்டு அவங்களை வெறுப்பேற்றி விட்டு இது மாதிரிலாம் ஒரு சில குடும்பத்தெல்லாம் நடக்குது. அதாவது உண்மையாலுமே பெண்கள் வந்து பாவமானவங்க. ஏன்னா ஒண்ணு தொட்டா இன்பமா சந்தோஷமா செய்யணும், இல்லையா விட்டுட்டு வந்துடணும், இல்ல செய்யாம விட்டுடணும். இது நிறைய பெண்கள் கேட்கிற கேள்வி இது. ஒண்ணு என் கூட வந்து செஞ்சா ரொம்ப நேரம் செஞ்சு என்னை திருப்திப்படுத்துற மாதிரினா என்னை வந்து கூப்பிடு. சும்மா வந்து என்னை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு என்னை டென்ஷன் ஆகி விட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பேற மாதிரி நீங்க பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சில பெண்கள் வெளிப்படையா பேசுற பெண்கள் இருக்காங்க. அதெல்லாம் அது மாதிரி அதாவது ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உடனே விந்து வந்தது, என்னால எங்க மனைவி திருப்திப்படுத்த முடியல, எங்க மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க, அவங்க கூப்பிடும் போது என்னால போக முடியல, குடும்பத்துல ரொம்ப சந்தேகம் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது இருந்தால் நிகழ்ச்சி மூலியமாக நாங்க கீழே நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நேரம் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு நாளைக்கு வந்து வாரத்துல ஃபுல்லாவே 7 நாட்களும் செய்யற மாதிரியும் நீங்க டெய்லியும் பகலையும் செய்யலாம் நைட்டு செய்யலாம் அது மாதிரிலாம் நாங்க மாத்திரை வச்சிருக்கோம், கேப்சூல் வச்சிருக்கோம். இந்த தலையணை மந்திரம் மூலமாக நாங்க கொடுக்குற அட்வைஸ் மூலியமா நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியில சந்தோஷமா இருக்கலாம். உறுப்பு வந்து நல்லா வலிமையா இருக்கும். 60 வயசு 65 வயசு 70 வயசு ஆனாலும் அந்த உறுப்பினுடைய வலிமை குறையாது. தொட்டாலோ கட்டிப்பிடித்தாலோ மொத்தம் கொடுத்தாலோ உடனே உறுப்பு நம்ம வலிமையா ஸ்ட்ராங்கா கம்பி மாதிரி நிற்கும். மனைவி சந்தோஷமா வச்சுக்கலாம். அது மாதிரி சிகிச்சை எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கேள்விக்கு உங்ககிட்ட நான் கேட்டேன், எப்படி கேக்குறதுன்னு தெரியாம எப்படியோ சொல்லி முடிச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அந்த பார்த்துட்டு நாங்க அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.